சென்னை தியாகராய நகர் 113வது வார்டு அபிபுல்லா சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மின்மாற்றியை சுற்றி குப்பைகள் கொட்டப்பட்டது குறித்து நியூஸ்7 தமிழ் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் குப்பைகளை அகற்றாமல் மின்மாற்றியை சுற்றி இரும்பு வேலி அமைத்துள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரிஷ் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இந்த அபிபுல்லா சாலையில் சாலை ஓரம் இருக்கக்கூடிய அந்த மின் மாற்றிகளானது ஒரு முறையான பராமரிப்பு இல்லாமல் குப்பை கழிவுகள், செடி கொழிவுகள் என பல்வேறு தரப்பான கழிவுகள் அந்த பகுதியில் சூழப்பட்டிருந்தது என கடந்த வாரம் நமது நியூஸ்7 தமிழ் செய்தி வழியாக ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியாக இருந்தோம். அதன் எதிர் வழியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மின்மாற்றியை கவசத்துக்காக அழகான தமிழ் திருக்குறள்களை இந்த பகுதியில் இந்த பதாகைகள் பதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இந்த மின் மாற்றிகள் கவசங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த நுங்கம்பாக்கத்தை பொறுத்தவரை இந்த பகுதியில் தான் பார்த்தோம் என்றாலே அழகழகான வண்ணங்கள் மற்றும் இந்த திருக்குறள் மற்றும் தஞ்சாவூரின் பெரிய கோயில் கோபுரம், மேலும் இந்த ரிப்பன் மாளிகை கட்டிடங்கள் பார்க்கும் நபர்களை இழுக்கும் அளவிற்காக அந்த வண்ணங்களால் பூசிய அந்த கவசங்களால் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இது ஒரு பகுதி மட்டும்தான் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த கடந்த ஒரு வாரம் நமது நியூஸ்7 தமிழ் செய்தி வழியாக செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் இந்த பகுதியிலானது இந்த கவசங்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 113 வார்டுக்கு இயங்கக்கூடிய அந்த உதவி செயற்பொறியாளர் சவுந்தரராஜை நம் தொலைபேசியில் அழைத்திருக்கிறோம். அதே சமயம் நேரில் அலுவலகத்திற்கு சென்றும் பல முறை இது குறித்து நாம் புகார் அளித்திருக்கிறோம். ஆனாலும் நேற்றைய தினம் அவரும் இந்த பகுதிக்கு விரைந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த பதாகைகள், அந்த இரும்பு கவசங்களை வைக்கும் பொழுது நாம் இந்த பகுதியில் தான் இருந்தோம். அப்பொழுதே நாம் கூறியிருக்கோம், உள்ளே இருக்கக்கூடிய அந்த குப்பை கழிவுகளும் மற்றும் செடிகளை நீங்கள் அகற்றவில்லை, அகற்றாமல் இது போன்ற மட்டும் வைக்கிறீர்கள் என்று கூறும் பொழுது அடுத்த 1 மணி நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த செடிகளை அகற்றுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் இந்த பகுதியில் இன்னும் வரையும் இந்த செடிகள் மற்றும் இந்த குப்பை கழிவுகளும் இன்ன வரைக்கும் இந்த மாநகராட்சி தரப்பிலிருந்து அகற்றவில்லை. இதுவே ஒரு பார்க்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. அதே சமயம் பல முறையும் இன்றைக்கும் இது குறித்து நாம் தொலைபேசியில் அழைத்திருக்கோம். ஏனென்றால் இந்த பகுதியில் இந்த இரும்பு பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பை கழிவுகளை இன்னும் அகற்றாமல் இருக்கிறது. தொலைபேசியில் அழைத்தும் பொழுதும் இந்த உதவி செயற்பொறியாளர் சவுந்தரராஜன் நம்மளுக்கு ஒரு முறையான ஒரு நடவடிக்கை இதுவரை எடுக்கவில்லை. அதே சமயம் அருகாமை இருக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளிக்கு வரக்கூடிய அந்த மாணவ மாணவியின் கருதி கொண்டு அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பை கழிவுகளும் குறிப்பாக இந்த மது பிரியர்கள் மதுவை அறிந்து விட்டு இந்த மது பாட்டில்களை இதுக்குள் போடுவதால் இது மேலும் மேலும் குப்பை கழிவுகளாக தான் சூழப்பட்டு வருகிறது. அதே சமயம் இந்த பணி முடியாத காரணமாக இந்த பகுதியில் இந்த கதவுகளை அதை முறையாக மூடாத சில மேலும் இந்த இரவு நேரங்களில் சட்டவிரோதமான செயல்கள் இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறதென இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய அந்த குப்பை கழிவுகளை அகற்ற வேண்டும், அல்லது இந்த குப்பை கழிவுகளானது மேலும் மேலும் குப்பை கழிவுகளாக தான் சூழப்படும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இப்போ தற்பொழுது ஒரு மின் கசிவு இந்த பகுதியில் ஏற்படும் பொழுது அந்த மின்சாரத்துறை ஊழியர்கள் எப்படி இதற்குள் சென்று அந்த மின்சார கசிவுகளை நிறுத்த முடியும்? அது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அதே சமயம் இது போன்ற இந்த விளம்பர பதாகைகள் ஒட்டியிருக்கிற காரணமாக இதில் இந்த பேப்பராக இருக்கும் பொழுது இந்த மின்கசிவுகள் ஏற்படும் பொழுது இதுவே ஒரு தீ விபத்து ஏற்படும் ஒரு வாய்ப்பாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அருகாமே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடம் செவருக்கு பக்கத்தில் தான் இந்த மின் மாற்றிகளானது அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது இது ஒரு மின் மாற்றியாக காட்சியளிக்காமல் ஒரு காடு போல தான் காட்சியளிக்கிறது. ஏனென்றால் இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியுது. ஏனென்றால் இந்த என்னது உயரம் அளவிற்கு இந்த செடியானது முளைத்திருக்க காரணமாக இந்த செடியை அப்புறப்படுத்துவதோ அல்லது இது இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை அப்புறப்படுத்துவதோ மாநகராட்சி தரப்பிலிருந்து இன்னும் வரை ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே சமயம் அதே போல இந்த மின் மாற்றிகளை பாதுகாக்கும் விதமாக இந்த கவசங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2,50,000 3 லட்சம் வரை இந்த கவசங்கள் ஆனது செலவாகிறது. அதாவது ஒரு மின் மாற்றிக்கு இப்பேற்பட்ட மாநகராட்சி தரப்பிலிருந்து இது போன்ற நல் விஷயங்கள் செய்யும் பொழுது நாமும் அதாவது பொதுமக்கள் குறிப்பாக பொதுமக்கள் இந்த பகுதியில் அந்த குப்பைகளை போடாமல் இருப்பதற்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். ஏனென்றால் மாநகராட்சி தரப்பில் இந்த பகுதியில் குப்பைகள் போட வேண்டாம் என்று என்னதான் பதாகைகள் வைத்தாலும் மக்கள் இந்த பகுதியில் குப்பைகள் போட தான் செய்கிறார்கள். ஆனால் மக்கள் மனதிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற வேண்டும். நம் நாடை நாம் சுத்தமாக வைத்துக் கொண்ட பொழுது இந்த மாதிரி பகுதிகளில் மாநகராட்சி தரப்பில் ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுதும் மீண்டும் அந்த சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இந்த செடிகளை உடனடியாக அகற்ற அந்த மாநகராட்சி தரப்பில் முன்வர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ஹரிஷ் மனோகரன்.